வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வேளாண் சட்டத்திற்கு எதிராக விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம். மத்திய அரசுக்கு உச்ச நீதிமன்றம் நோட்டீஸ். இருபத்தி ஓராவது நாளாக தொடரும் விவசாயிகள் போராட்டம். டெல்லி நொய்டா சாலை முடங்கியது. டெல்லியில் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடி வரும் விவசாயிகளில் 22 பேர் உயிரிழப்பு. கடும் குளிர் காரணமாக உடல்நலம் குன்றி இறந்ததாக தகவல். அரசு உதவி பொறியாளர் ஊதிய குறைப்புக்கு டிடிவி தினகரன் கண்டனம். ஹிட்லரை விட மோசமாக முதலமைச்சர் நடந்து கொள்ளலாமா என கேள்வி. கொரோனா தொற்றால் உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுமா? கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அரையாண்டு தேர்வுகள் ரத்து. தமிழக பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. புதுச்சேரி பள்ளிகளில் அனைத்து வகுப்புகளும் வரும் ஜனவரி 4ஆம் தேதி தொடங்கப்படும். காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை வகுப்புகள் நடைபெறும் என அரசு அறிவிப்பு. நடிகர் ரஜினிகாந்த் கட்சியுடன் கூட்டணி வைத்த பிறகு முதலமைச்சர் யார் என்பது முடிவு செய்யப்படும். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தகவல். நீட் மதிப்பெண் பட்டியலில் முறைகேடு செய்ததாக எழுந்த புகார். சம்பந்தப்பட்ட மாணவி நேரில் ஆஜராகும்படி சென்னை போலீசார் 2வது முறையாக சம்மன். கேரள உள்ளாட்சி தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் ஆளும் இடதுசாரி கூட்டணி தொடர்ந்து முன்னிலை. 4 மாநகராட்சிகள் மற்றும் 10 மாவட்ட பஞ்சாயத்துகளில் வெற்றி வாய்ப்பு. சென்னை மதுரவாயல் பாலத்தின் அடியில் சிக்கிய கண்டெய்னர் லாரி மீட்பு. அகற்றும் பணியின் போது லாரி தீப்பிடித்ததால் பரபரப்பு. நாகை, கடலூர், தஞ்சை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. 11 வீரர்களை கொண்ட இந்திய அணி அறிவிப்பு. கொரோனா பரவல் காரணமாக பார்வையாளர்களின்றி நடந்த ஆடை அலங்கார அணிவகுப்பு. ட்ரோன் கேமரா மூலம் படப்பிடிப்பு. விரிவான செய்திகளை பார்க்கலாம். மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள புதிய வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வைப்போம் என்று டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். டெல்லியில் 4 டிகிரி அளவுக்கு கடுமையான குளிர் நிலவும் போதிலும் அதனை பொருட்படுத்தாமல் வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் இன்று 21வது நாளாக நீடிக்கிறது. டெல்லியின் எல்லைப் பகுதிகளான சிங்கோ, திக்ரி, காஜிபூரில் விவசாயிகள் தொடர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே விவசாயிகளை எதிர்க்கட்சிகள் தவறாக வழி நடத்துவதாகவும் வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய முடியாது என்றும் மத்திய அரசு கூறி வருகிறது. அதற்கு பதிலளித்துள்ள விவசாய பிரதிநிதிகள் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற முடியாது என கூறும் அரசை திரும்பப் பெற வைப்போம் என உறுதியாக தெரிவித்தனர்.
டெல்லியில் போராடும் விவசாயிகளை அப்புறப்படுத்த கோரும் வழக்கில் மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ள உச்சநீதிமன்றம் டெல்லிக்குள் விவசாயிகள் நுழைவதை தடுத்தது யார், சாலைகளை மூடியது யார் என்று சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளது. டெல்லியில் விவசாயிகள் நடத்தும் போராட்டத்தால் கொரோனா பரவல் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும், சாலை மறியலால் பொதுமக்கள் மருத்துவ சேவை பெறுவதற்கு இடையூறு ஏற்படுவதாகவும், எனவே போராட்டம் நடத்தும் விவசாயிகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்கு தலைமை நீதிபதி திரு எஸ்.ஏ. பாப்டே தலைமையிலான அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது டெல்லிக்குள் விவசாயிகள் நுழைவதை தடுத்தது யார், சாலைகளை மூடியது யார் என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரியாக கேள்வி எழுப்பியது. இது தொடர்பாக விளக்கம் அளிக்க மத்திய அரசுக்கும் டெல்லி, ஹரியானா உள்ளிட்ட மாநில அரசுகளுக்கும் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டது. விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணவில்லை என்றால் விவசாயிகள் போராட்டம் விரைவில் தேசிய பிரச்சினையாக மாறும் என்று நீதிமன்றம் எச்சரித்தது. மேலும் இவ்வழக்கில் விவசாய சங்கங்களை எதிர் மனுதாரர்களாக சேர்க்கவும் உச்ச நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. டெல்லியில் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடி வரும் விவசாயிகளில் 22 பேர் கடும் குளிர் காரணமாக உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் விவசாயிகள் நடத்தும் போராட்டம் நாளுக்கு நாள் வலுவடைந்து வருகிறது. போராட்டத்துக்கு ஆதரவாக மேலும் பல மாநிலங்களில் இருந்து விவசாயிகள் டெல்லி எல்லைகளில் குவிந்து வருகின்றனர். அங்கு நிலவி வரும் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் அங்கேயே தங்கியிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். டெல்லியில் அனைத்து எல்லைகளையும் ஆக்கிரமித்து சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளதால் மக்கள் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள இன்னல்களை தயவு செய்து பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அதற்காக மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே போராட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகளில் கடும் குளிர் காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு 22 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களுக்கு வரும் 20ஆம் தேதி நாடு முழுவதும் அஞ்சலி செலுத்த இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். அரசு உதவி பொறியாளர்களின் ஊதிய குறைப்புக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன், ஹிட்லரை விட மோசமாக முதலமைச்சர் பழனிசாமி நடந்து கொள்ளலாமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்த பிறகும் அரசு உதவி பொறியாளர்களுக்கான ஊதிய குறைப்பில் பழனிசாமி அரசு பிடிவாதம் காட்டுவது கொஞ்சமும் மனசாட்சி இல்லாத செயலாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். அரசு எந்திரத்தின் பணிகளை தொடக்க நிலையில் தங்களின் தோள்களில் சுமந்து செயல்படும் நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர்களுக்கு முதலமைச்சராக மட்டுமின்றி அந்த துறைகளின் அமைச்சராகவும் இருக்கிற பழனிசாமி நேரடியாக இழைத்திருக்கிற மிகப்பெரிய அநீதியாகும். உலகத்தில் வேறெங்கும் நிகழாத கொடுமையாக ஊதிய உயர்வு கேட்டவர்களுக்கு 15,000 ரூபாய் வரை ஊதியத்தை குறைத்து ஹிட்லரை விட மோசமானவராக முதலமைச்சர் பழனிசாமி நடந்து கொண்டிருக்கிறார். அரசு உதவி பொறியாளர்களை தன் வழக்கமான பாணியில் நம்ப வைத்து கழுத்தறுத்திருக்கிறார் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இவ்வளவு கோரிக்கைகள் எழுந்த பிறகாவது இது குறித்த தமது முடிவை பழனிசாமி அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும். அரசு உதவி பொறியாளர்களுக்கு 7வது ஊதிய குழு அடிப்படையில் ஊதிய விகிதத்தை திருத்தி அமைத்து அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதாகவும் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் கட்சியுடன் கூட்டணி வைத்த பிறகு முதலமைச்சர் யார் என்பது தொடர்பாக முடிவு செய்யப்படும் என மக்கள் நீதி மய்ய தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் அன்பு நகரில் இளைஞர்கள் மற்றும் பெண்களுடன் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது தமிழகத்தில் இதுவரை இல்லாத அரசியலை நடத்த வேண்டும் என்பதே மக்கள் நீதி மய்யத்தின் ஆசை என கூறினார். ரஜினியுடன் கூட்டணி அமைத்தால் முதல்வர் வேட்பாளர் யார் என்பது குறித்து பேசி முடிவெடுப்போம் என கூறிய கமல்ஹாசன், மக்கள் நீதி மய்யத்தின் தலைமையில் 3வது அணி அமைய கண்டிப்பாக வாய்ப்பு உள்ளது என்றும் கமல்ஹாசன் அப்போது கூறினார். ரகசியமே ஒன்றுமே கிடையாது. நல்ல நண்பர்கள் இதிலும் இணைய முடிந்தால் சந்தோஷமாக இருக்கும். எதிர்கிட்ட இல்லாத ஆயுதம் தானே எங்களுடைய ஆயுதமாக இருப்பது நல்லது. இப்போ நாங்கள் எதிர்கொள்ளும் இவர்களிடம் அந்த நேர்மை இல்லை என்பது நிரூபணம். உடனே செய்யக்கூடிய வேலை இல்லை, ஆனால் செய்து முடிக்காமல் செல்வதாக இல்லை. நாங்கள் குடிநீர் என்பது உங்கள் உரிமை, அது இலவசமாக பைப்பில் கொட்டணும் உங்கள் வீட்டில் இருந்து.
அது செய்ய முடியும். இப்போ தண்ணியே இல்லையா, எப்படி தண்ணி கொடுப்பீங்கன்னு கேட்டால் அதை வரவழைக்க முடியும், உயிர்ப்பிக்க முடியும் நீர்நிலைகளை. அதை செய்யாமல் எல்லாமே இந்த ரியல் எஸ்டேட்டு டெண்டர் விளையாட்டில் விளையாடிட்டு இருந்தால் நடக்காது. அதுதான் எங்களுடைய திட்டத்தின் பலம். நதிகளை எல்லாம் சாக்கடைகளாக மாற்றிக்கொண்டிருக்கும் இந்த அரசியல் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பள்ளிகளில் அனைத்து வகுப்புகளும் வரும் ஜனவரி 4ஆம் தேதி தொடங்கப்படும் என்று அம்மாநில கல்வித்துறை அமைச்சர் திரு கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வகுப்புகள் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறும் எனவும் அவர் கூறினார். ஏற்கனவே 9 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு பாடங்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் திரு கமலக்கண்ணன் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா நோய் தொற்று துவங்கிய காலத்திலிருந்து இதுவரை பள்ளி கல்வித்துறை பள்ளிக்கூடங்கள் எல்லாம் முழுமையாக மூடப்பட்டு மாணவர்கள் எல்லாம் வீடுகளிலே இருந்து படிப்பதற்கான சூழ்நிலை ஏற்பட்டது. தற்பொழுது புதுச்சேரி மாநிலத்திலே கொரோனா நோய் தொற்று குறைந்திருப்பதையும் அதே நேரத்தில் பெற்றோர்கள் மாணவர்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்தை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எல்லா இடங்களிலும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயும் வருகின்ற 4/1/21 முதல் வருகின்ற ஜனவரி 4ஆம் தேதி முதல் பள்ளிக்கூடங்கள் காலையில் 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை செயல்படும். விருப்பமுள்ள மாணவர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு வந்து சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் குறித்து மகாலிங்கசாமி மடத்து கமிட்டி தலைவர் திரு ராஜேந்திரனுடன் எமது செய்தியாளர் சல்மான் நடத்திய நேர்காணலை இப்போது காணலாம். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற பாலமேடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியானது ஆண்டுதோறும் மிகவும் வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த ஆண்டு கடந்த 10 மாதங்களாக கொரோனா ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் இந்த ஆண்டு போட்டிகள் நடத்தப்படுவதற்கான என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது குறித்தாக இன்றைய தினமாக பாலமேடு பொது கிராம கமிட்டி மகாலிங்க சுவாமி மடத்து கமிட்டியின் சார்பாக இன்றைய தினமாக ஒரு ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட்டது. இது குறித்தாக அதனுடைய தலைவர் திரு ராஜேந்திரன் அவர்கள் நம்ம பல்வேறு கேள்விகளை முன்னெடுக்கிறோம். இந்த கடந்த 10 மாதங்களாகவே கொரோனா ஊரடங்கு இருக்குது. இந்த நேரத்தில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு நீங்கள் என்ன முடிவெடுத்துருக்கீங்க? சார், பாலமேடு கிராமத்தினுடைய பேரவை கூட்டத்தின் மூலம் ஜல்லிக்கட்டு நடத்தணுன்ற முடிவெடுத்து அதுக்கு சிறப்பான பணிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்கள் நிர்வாகத்துக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. கிராமத்திலிருந்து பேரவையிலிருந்து கொடுத்துருக்காங்க. அதன் மூலம் உலக புகழ்பெற்ற இந்த வீர விளைஞ்ச மண்ணில் பாலமேடு ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படின்றது எங்களுடைய தீர்மானம். ஏற்கனவே அரசு இந்த கொரோனா ஊரடங்கு காரணம் காட்டி பல்வேறு விதிகள் கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. இந்த தடவை போட்டி நடத்துவதில் இது இந்த மாதங்களே அனுமதி ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க கடந்த ஆண்டுகளில். ஆனால் இது வரைக்கும் அனுமதி வழங்கப்படலை. அப்படின்ற பட்சத்தில் உங்களோட கோரிக்கை என்னவா இருக்குது? நீங்கள் அரசிட்ட அனுமதி கொடுத்து ஏதாவது கோரிக்கை விடுத்திருக்கீங்களா? கொடுத்துருக்கோம் சார். அதாவது மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட கொடுத்துருக்கோம். ஜல்லிக்கட்டு நடத்தணும். பாலமேட்டில் பாரம்பரியமாக கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் நடந்த ஜல்லிக்கட்டு திரும்பவும் நடக்கணும் இந்த வீர விளைஞ்ச மண்ணில் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கோம். இது வரைக்கும் ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கா? இப்போ நீங்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுருக்கீங்க. 5ஆம் தேதி முதலாகவே ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை வச்சுருக்கீங்க. நீங்கள் கிராமத்து கமிட்டியிலேருந்து என்ன மாதிரியான முடிவு எடுத்திருக்கீங்க? ஒருவேளை இதை ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதில் ஏதேனும் சிரமம் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா சார்? அடுத்த கட்ட நடவடிக்கை எங்கள் கிராம பேரவையை கூட்டி எங்களுடைய முடிவை அறிவிப்போம். இந்த போட்டியோட சிறப்பு தான் என்ன சார்? இப்போ ஜல்லிக்கட்டு போட்டி கட்டாயமாக நடத்தணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏற்கனவே பல தடைகளை தாண்டி தான் போராட்டங்களுக்கு அப்புறம் சட்ட வடிவமாக்கப்பட்டு இப்போ நடத்தப்பட்டிருக்கு. இதோட முக்கியத்துவம் தான் என்ன? எதனால இந்த போட்டிகள் நடத்துவதில் இவ்வளோ ஆர்வமாக இருக்குது சார்? ஜல்லிக்கட்டு கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் 450 ஆண்டுகள் பழம் வாய்ந்த ஜல்லிக்கட்டு. இன்றைக்கி நாங்கள் நேற்று நடத்தலை. இது பாரம்பரியமாக இது 3-4 தலைமுறையாக ஜல்லிக்கட்டு நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த மஞ்சமலை இங்கே நம்மளுடைய சாமியினுடைய வேண்டுதலுக்காக வேண்டி இந்த ஜல்லிக்கட்டு நடக்குது. இந்த ஜல்லிக்கட்டு நடந்தாக்க இந்த ஏரியா நல்லா மழை பெய்யும், நல்லா செழிப்பாக இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஆண்டவன் அறுக்கிறதுனால இந்த ஜல்லிக்கட்டை வருஷம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்னும் நடத்த போகிறோம். இந்த ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு ஆயத்த பணியில் நாங்கள் மேற்கொண்டுக்கிட்டு இருக்கோம். இந்த ஜல்லிக்கட்டு நடக்கணும். அதுக்கு அரசு எங்களுக்கு அனுமதி வழங்கணும்.
அரசு அனுமதித்தால் தான் ஜல்லிக்கட்டு நடக்கும்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்க. அதுபடி தான் நடக்குமா, இல்லை அதுக்கான மாற்று ஏற்பாடுகள் எதுவும் செய்கிறீங்களா? சார், மாற்று ஏற்பாடுகள் நாங்களாம் செய்ய முடியாது சார். நாங்கள் நிர்வாக கமிட்டி தான், எங்கள் பேரவையை கூட்டி தான் நாங்கள் மாற்று ஏற்பாடுகளும் செய்ய முடியும். உலக புகழ்பெற்ற பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவது தொடர்பாக ஏற்கனவே அரசிடம் பல்வேறு முறை கோரிக்கை மனுவானது அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து கிராம கமிட்டியினரும் ஆலோசனைகளை நடத்தி வருகின்றனர். நிச்சயமாக அரசு அனுமதி அளித்தால் மட்டும்தான் அவர்கள் கூறக்கூடிய வழிகாட்டுதலின்படி தான் இந்த போட்டி நடத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஒருவேளை அப்படி அனுமதி மறுக்கப்பட்டால் உடனடியாக கிராம பொதுமக்களை சந்தித்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு எடுக்கப்படும் என கிராம கமிட்டியினர் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டாலும் கூட உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியானது நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழக வீரர் நடராஜனுக்கு இடம் கிடைக்கவில்லை. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் முதல் டெஸ்ட் போட்டி பகல் இரவு ஆட்டமாக அடிலைட்டில் நாளை தொடங்குகிறது. இதற்கான இந்திய அணி இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விராட் கோலி தலைமையிலான இந்திய அணியில் மயங்க் அகர்வால், பிருத்வி ஷா, புஜாரா, ரஹானே, விஹாரி, சஹா, ரவிச்சந்திரன் அஸ்வின், உமேஷ் யாதவ், முகமது ஷமி, பும்ரா ஆகிய வீரர்கள் ஆடும் 11 அணியில் இடம் பிடித்திருக்கிறார்கள். டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அரசியல் கட்சியினர், விவசாய சங்கங்கள் சார்பில் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லியில் விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் 21வது நாளாக இன்றும் தொடர்கிறது. விவசாயிகள் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற கோரியும் தமிழகத்தில் அரசியல் கட்சிகள், விவசாய சங்கங்கள் ஆகியவை போராட்டம் நடத்தி வருகின்றன. அந்த வகையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழு சார்பில் 3வது நாளாக காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களும் விவசாயிகளும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருமளவில் கலந்து கொண்டனர். டெல்லியில் போராடுகின்ற விவசாயிகளுக்கு ஆதரவாக அகில இந்திய விவசாய ஒருங்கிணைப்பு குழு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பிஜேபி, அதிமுக இல்லாத மற்ற அனைத்து அரசியல் கட்சிகள், விவசாய சங்கங்கள் மற்ற பொதுநல அமைப்புகளை திரட்டி 3வது நாள் காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மக்களுடைய எதிர்ப்பை மோடி அரசாங்கம் புரிந்து கொண்டு 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என போராட்ட குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விவசாயிகளுக்கு எதிரான மத்திய பாரதிய ஜனதா அரசையும் அதற்கு துணை நிற்கும் எடப்பாடி அரசையும் விரைவில் தூக்கி எறிய வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்தியாவில் கொரோனா மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 99,32,000 கடந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 26,382 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 26,382 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 99,32,548 உயர்ந்துள்ளது. இதில் 3,32,002 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சையில் உள்ளனர். 94,56,449 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். உயிரிழப்பை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் 387 பேர் மரணமடைந்து உள்ளதாகவும் மொத்த பலி எண்ணிக்கை 1,44,096 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 15,66,46,280 பேருக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 99,32,000 தாண்டியுள்ளது.
வைரஸ் தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் பட்டியலில் மகாராஷ்டிரா தொடர்ந்து முதலிடத்திலும், கர்நாடகா 2ஆம் இடத்திலும், ஆந்திரா 3ஆம் இடத்திலும் உள்ளன. இந்நிலையில் ஒட்டுமொத்தமாக அனைத்து மாநிலங்களிலும் நேற்று வரை 15,66,46,280 பேரின் இரத்த மாதிரிகள் கொரோனா வைரஸ் தொற்றுக்காக பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 10,85,625 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி முகாமில் பயிற்சி பெற்ற 60 இளம் ராணுவ வீரர்கள் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டு எல்லைக்கு செல்வதை ஒட்டி அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. குன்னூர் வெலிங்டன் ராணுவ முகாமில் தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டரில் ராணுவ பயிற்சி வழங்கப்படுகிறது. இவ்வாறு பயிற்சி பெறும் வீரர்கள் இந்தியாவின் எல்லைப் பகுதிகளில் உள்ள முகாம்களுக்கு பணிபுரிய அனுப்பி வைக்கப்படுவர். அதன்படி கடன் பயிற்சி மேற்கொண்ட இளம் ராணுவ வீரர்களில் 60 பேர் பயிற்சி முடிந்து ராணுவ வீரர்களாய் பணிபுரிய சத்திய பிரமாணம் எடுக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. பேண்ட் இசைக்கேற்றவாறு ரெஜிமெண்ட் கொடி மற்றும் தேசிய கொடியுடன் கம்பீரமான அணிவகுப்பு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் MRC துணை கமாண்டன்ட் கர்னல் PN நாயக் 5 சிறந்த வீரர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் கேடயத்தை வழங்கி கௌரவித்தார். கொரோனா சூழ்நிலையிலும் மிக கடினமாக உழைத்த அனைத்து வீரர்களுக்கும் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. கொரோனா பரவல் அச்சம் காரணமாக இந்நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இம்முறை பெற்றோர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இனி தமிழகத்தில் நிகழ்ந்த மேலும் சில நிகழ்வுகளை சுருக்கமாக தற்போது காண்போம். கொரோனா ஊரடங்கின் போது ரேஷனில் கூடுதல் அரிசி வழங்கியதில் முறைகேடு, LED பல்புகள் வாங்கியதில் 500 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் விசாரணையை வரும் ஜனவரி 6ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் தலா 5 கிலோ ரேஷன் அரிசி கூடுதலாக வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்தது. ஆனால் குடும்ப அட்டைக்கு 5 கிலோ அரிசி மட்டும் வழங்கிவிட்டு மீதமுள்ள அரிசி கிலோ 20 முதல் 30 ரூபாய் வரை விற்கப்பட்டதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் விசாரணையை வரும் ஜனவரி 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. துபாயில் இருந்து சென்னை வந்த 2 விமானங்களில் கடத்தி வரப்பட்ட 63.5 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 1.5 கிலோ தங்கம் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டு 8 பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். அவர்களது ட்ராலி டைப் சூட்கேஸ், கைப்பிடிகள் மற்றும் உள்ளாடைகளில் மறைத்து வைத்திருந்த தங்க கட்டிகள், தங்க பெல்ட்டுகளை கைப்பற்றினர். தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் மார்கழி மாத பிறப்பை ஒட்டி தங்க பட்டு புடவை அணிவிக்கப்பட்டு ஆண்டாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு இன்று அதிகாலை 3 மணிக்கு ஆண்டாள் ரங்கமன்னார் சுவாமிக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. அதையடுத்து ஆண்டாளுக்கு திருப்பாவை பாடல்களுடன் சிறப்பாக நெய்யப்பட்ட தங்க பட்டு புடவை சாத்தப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் திருசுழி அருகே மரவர் பெருங்குடி பகுதியில் ராம்கோ சிமெண்ட்ஸ் நிறுவனம் சார்பில் சுண்ணாம்பு கல் குவாரி அமைப்பது தொடர்பான பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. விருதுநகர் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த கூட்டத்தில் மரவர் பெருங்குடி, சலுக்குவார்பட்டி மற்றும் சுத்தமடம் கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள், விவசாயிகள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூர் பகுதியில் அம்பேத்கர் சிலை உடைக்கப்பட்டதை கண்டித்து சென்னை சிட்டி சென்டர் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை போலீசார் குண்டு கட்டாக தூக்கி அப்புறப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதில் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்.
அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதை வரவேற்று திருப்போரூர் பேருந்து நிலையம் அருகே அமமுக நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் திருப்போரூர் நகர கழக செயலாளர் திரு விஜயன் தலைமையில் திருப்போரூர் ஒன்றிய கழக செயலாளர் திரு ஏ முட்டுக்காடு முனுசாமி, மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் திரு டி எஸ் அறிவகம் உள்ளிட்ட நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். மாமல்லபுரம் மேற்கு ராஜவீதியில் அமைந்துள்ள 450 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ நவநீத கிருஷ்ணர் கோவிலில் மார்கழி மாத பிறப்பை ஒட்டி பஜனை நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த சில ஆண்டுகளாக மார்கழி மாத பஜனை ராஜவீதிகளில் நடைபெற்று வருவது வழக்கம். அதன்படி மார்கழி முதல் நாளான இன்று பஜனை பாடல் இந்த நிகழ்ச்சி தொடங்கியது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மார்கழி மாத பிறப்பை ஒட்டி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் சுவாமி தனது தங்கையான அகிலாண்டேஸ்வரிக்கு சீர் வழங்கும் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் ஆலயத்திலிருந்து பட்டு புடவைகள், பீதாம்பரங்கள், வஸ்திரங்கள், மங்கள பொருட்கள் அடங்கிய சீர்வரிசையை கோவில் நிர்வாகிகள் மங்கள வாத்தியங்கள் முழங்க எடுத்து சென்று அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வரர் ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினர். சீர்வரிசை ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்பாளை வழிபட்டு சென்றனர். கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் முதலாவது அணு உலையில் மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கியுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் 2 அணு உலைகள் மூலம் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. 2வது அணு உலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பழுது ஏற்பட்டதால் 2000 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் முதலாவது அணு உலை நேற்று முன்தினம் பழுதானது. முதலாவது அணு உலையில் ஏற்பட்ட பழுது சரி செய்யப்பட்டதை அடுத்து இன்று காலை மின் உற்பத்தி மீண்டும் தொடங்கியது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையம் குக்கர் சின்னத்தை ஒதுக்கீடு செய்ததை அடுத்து திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழகத்தின் சார்பாக அம்பத்தூர் பேருந்து நிலையம் அருகே கழக கொடி ஏற்றி வைத்ததுடன் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் வேதாச்சலம், அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி செயலாளர் திரு குட்வில் குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதை அடுத்து கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் இனிப்புகள் வழங்கி பட்டாசுகள் வெடித்து கொண்டாடப்பட்டது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்று இனிப்புகளை வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி பாசறை துணை செயலாளர் திரு அசோக்குமார், மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அமமுகவுக்கு குக்கர் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதை அடுத்து கும்பகோணத்தில் கழக நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். இந்நிகழ்வில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு எம் ரெங்கசாமி, நகர அம்மா பேரவை செயலாளர் திரு அழகேசன், பெருநகர கழக செயலாளர் திரு குருமூர்த்தி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். தேர்தலின் போது வாக்காளர்கள் தாங்கள் வாக்களித்த கட்சி வேட்பாளர்களை தெரிந்து கொள்ளும் வகையில் வாக்காளர் ஒப்புகைச் சீட்டு என்ற புதிய முறை கடந்த தேர்தலின் போது பயன்படுத்தப்பட்டது. அதேபோன்று இந்த தேர்தலிலும் வாக்காளர் ஒப்புகைச் சீட்டு முறையை பயன்படுத்துவதற்காக புதிய ஒப்புகைச் சீட்டு பெங்களூருவில் இருந்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு வந்துள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியை.